இன்றைக்கி ஆக்சுவலாக செக்கப் போயிருந்தோம். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த 1 வீக்குள்ளே பெயின் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி இல்லைனா கூட இன்டியூஸ் பண்ணி டெலிவரி பண்ணிடலாம் சொன்னாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் பேக்கு இப்போ ரெடி பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். யாத்ராவுக்கு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு என்ன வாங்குறது எதுன்னு தெரில. ஃபஸ்ட் பேபினால நமக்கு ஒரு ஐடியாவே இருக்காது. அதனால் எல்லாத்தையும் தேவையில்லது இது தேவைப்படும் படாது அப்படிலாம் எங்களுக்கு தெரியாமல் நிறைய திங்ஸ் வாங்கிட்டோம். நிறைய வேஸ்ட்டாக தான் ஆச்சு. அதனால மட்டன் இருக்குப்பா. இப்போ என்ன பண்ணுறோன்னா, எது எது வேணும்னு எங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிச்சு. ஸோ நிறைய திங்ஸ்லாம் எடுத்துக்காமல் எது எது அவசியமோ அதை மட்டும் எடுத்துக்கலான்னு இருக்கோம். அதில் வந்து முக்கியமாக எடுக்க வேண்டியது ஹாஸ்பிட்டல் ஃபைல். ஏன்னா மற்றது கூட பக்கத்தில் கடையெல்லாம் இருக்கும், எல்லாம் வாங்கிக்கலாம். இது மெயின். ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. ஹாஸ்பிட்டல் ஃபைல் எடுத்து பேக்கில் பிடிச்சி வைக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறந்தோடனே அவங்களே வந்து ட்ரெஸ் போட்டு தான் கொடுக்குறாங்க. அதனால் அப்போ எங்களுக்கு அதெல்லாம் தெரில. நாங்கள் வாங்கிட்டு போயிருந்தோம். ஆனால் அது யூஸே ஆகலை. ஃபஸ்ட்டு நம்ம வாங்கின ட்ரெஸ்ஸை போடுவோம் அப்படிலாம் நினச்சோம். ஆனால் அவங்களே வந்து ட்ரெஸ் போட்டு கொடுத்தனால ஃபஸ்ட்டு போட்டு கொடுத்துருவாங்க. நம்ம ரிசீவ் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு பிளாங்கெட் எடுத்துக்கலாம். இதுக்கு எல்லாமே யாத்ராக்கு யூஸ் பண்ணுறது தான். அப்படியே புதுசாகவே இருக்குது. ஸோ ரிசீவிங் பிளாங்கெட், குழந்தை பிறந்தோடனே அதை வாங்குறதுக்கு ஒரு பிளாங்கெட்டு. அப்புறம் வார்டு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. வார்டு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் ரேப்பரில் சுற்றிக்கலாம். ரேப்பரில் சுற்றுறதுக்காக ஒரு ரேப்பரை எடுத்துக்கிறோம். அப்புறம் குழந்தைக்கு வந்து அந்த மிட்டன்ஸ், அந்த பூட்ஸ் எல்லாம் போடுவோம்ல, கேப், அது இது வந்து யாத்ராக்கு போட்டு தான் சென்டிமெண்ட்டாக அதே கேப் போடணும்னு சொல்லிட்டு நான் இதை வாஷ் பண்ணி சானிடைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதனால் ஸோ ஃபஸ்ட் டே இது தான் இருக்கும். ரேப்பரில் ரேப் பண்ணிட்டு கேப்பு, இந்த மிட்டன்ஸ் இதை போட்டுட்டு வச்சுக்க போகிறோம். அடுத்து வாஷ் கிளாத், ஏதாவது குழந்தைங்க கக்குனா இல்லை வச்சு துடைக்கிறதுக்காக வாஷ் கிளாத்து. இது வந்து இவ்வளோ தேவைப்படாது, ஒரு 5 மட்டும் எடுத்துக்கலாம். 5 வாஷ் கிளாத்ஸ். அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து அது ஆக்சுவலாக அவன் மிட்நைட் 6 o'clock யாத்ரா பிறந்ததுனால நாங்கள் நைட்டு இது முடிச்சுட்டு அடுத்த நாள் தான் அவனுக்கு வந்து வைப்பர்ஸ் வச்சு வைப் பண்ணிட்டு புது ட்ரெஸ் போட்டோம். ஸோ வைப்பர்ஸ் முக்கியம். நெக்ஸ்ட் டே வந்து வைப்பர்ஸ் வச்சு தொடச்சிட்டு நியூ ட்ரெஸ் அவனுக்கு மாற்றுறதுக்காக ஒரு 5 வந்து இது மாதிரி எடுத்துக்கிறேன். ஜப்லாஸ் இதுவுமே சானிடைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஹாட் வாட்டரில் டிப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ட்ரை ஷீட். அப்புறம் ஒரு குட்டி கிளாத்து போத்துறதுக்கும் இல்லை எதுக்காவது பெட்டில் போடுறதுக்கும் தேவைப்படும் சொல்லி ஒரு குட்டி கிளாத்து. அப்புறம் வந்து அங்கே நமக்கு வந்து லங் கோட்ஸ் அது மாதிரி தேவைப்படாது. ஏன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கிற வரைக்கும் அவங்க ஃபுல்லாக டைப்பர் தான் போட்டு விடுறாங்க. ஹாஸ்பிட்டல்லே கொடுத்துருவாங்க. அவங்க சொல்கிற ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு டைப்பர் இருக்கும். லாஸ்ட் டைம் யாத்திரைக்கு வந்து டெடின்னு ஒன்று கொடுத்தாங்க. ஸோ அதையே அங்கேயே ஹாஸ்பிட்டலே வாங்கிக்கலான்னு இருக்கோம். ஸோ அந்த டைப்பர் யூஸ் பண்ணுவோம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற வரைக்கும். லங் கோட்ஸ் எதுவும் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகல, பட் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து இது வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றப்போ போடுறதுக்காக ஒரு ட்ரெஸ்ஸு. அது வரைக்குமே ஹாஸ்பிட்டலில் இருக்கிற வரைக்குமே ஜப்லாஸ், இந்த மாதிரி மஸ்லின் கிளாத்தில் இருக்கிற ஜப்லாஸ் ஏன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது வந்து போட்டுக்கலான்ட்டு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டு வரப்போ ஒயிட் ட்ரெஸ், இது கேப், அந்த க்ளவுஸு, மிட்டன்ஸ், பூட்ஸ். ஓகேவா. அடுத்து இது என்னோட மேக்கப் கிட். இது வந்து அமேசானில் வாங்கியிருந்தேன். இது ஒரு 3 பேக் வந்து சேமாக இருக்குது. இதில் வந்து ஒன்று ஃபுல்லாக என்னோட மேக்கப் ஐட்டம்ஸ், ஒன்று ஃபுல்லாக டேப்லெட்ஸ் அதெல்லாம் வச்சுருக்கிறேன். இன்னொன்று வந்து இந்த சானிட்டரி திங்ஸ், ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, அந்த சோப்பு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இதில் இருக்குது. இது இல்லாமல் நான் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ரூட் அண்ட் சாயிலில் வந்து பேபிக்கு தேவைப்படுற திங்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா மசாஜ் ஆயில், பியூர் கோகோனட் ஆயில், இது வந்து டம்மி ரோலா. இது வந்து யாத்திராக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் இதை மறக்காமல் முன்னாடி ஆர்டர் பண்ணி வச்சுட்டேன். அடுத்து மாய்ஸ்சரைசர். இது வந்து டயப்பர் ரேஷ் க்ரீம். நான் வந்து அவங்க ஹாஸ்பிட்டலில் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. நான் யாத்திராக்குமே அது வாங்கல, இந்த ரூட் அண்ட் சாயில் தான் யூஸ் பண்ணேன். இது பியூர் கோகோனட் பேஸ் பண்ணி இருக்கும். இது வந்து ஸ்மெல்லு கூட ஹார்டாக இருக்காது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அவனுக்கு ஃபுல்லாக இதான் யூஸ் பண்ணேன். ஸோ அது மறக்காமல் முன்னாடி வாங்கி வச்சுட்டேன். இதில் நாங்கள் ரூட் அண்ட் சாயிலில் வாங்கினது. சரி, இப்போ அது இல்லாமல் முக்கியமாக வாட்டர் பாட்டில் இருக்குது. இது நான் டெலிவரி ஹாஸ்பிட்டலில் என்ட்ரு ஆகுறதுலேருந்து எக்ஸிட் ஆகிற வரைக்கும்
இந்த இது ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆனதுலேருந்து யாத்ராக்கு இதே மாதிரி ப்ளூ கலர் வச்சுருந்தேன். இப்போ செகண்ட் பேபிக்கும் வாங்கியிருக்கேன். இதில் இருக்க தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு காலி பண்ணும். அந்த அளவுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இல்லைன்னா எனக்கு தண்ணி குடிக்கணுன்ற ஐடியாவே இருக்காது. அதனால் பக்கத்துலேயே எப்போவுமே ஃபில் பண்ணி வச்சுருப்பேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஃப்ளாஸ்க்கு, பிளேட்டு, கிளாஸ், ஸ்பூன்ஸு இதெல்லாம் வந்து தேவைப்படும். அதெல்லாம் வந்து நம்ம அன்னைக்கு கூட எடுத்துக்கலாம். அதனால் அதை இப்போதைக்கு பேக் பண்ணல. அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கான திங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மெட்டர்னிட்டி ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஃபுல்லப் ட்ரெஸ்ஸு, அப்புறம் இன்னர்ஸு, டிஸ்போசபிள் பேண்டீஸ், அதுக்கப்புறம் இது கூட அந்த சானிடரி திங்ஸ் எடுத்து வச்சுன்னு சொன்னேன். ப்ரஷ்ஷு, அது கூட வீவாஷ் ஒன்று மறக்காமல் எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா வந்து அவங்க நெக்ஸ்ட் டேவே வந்து அந்த ஸ்டிச்சஸ்லாம் போட்டிருக்கல, அது சோப் போட்டு வாஷ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ வீவாஷ் ஒன்று மறக்காமல் எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு டவல், இதுதான் இப்போதைக்கு எனக்கான எடுத்து வச்சுருக்குது. இது இல்லாமல் நான் இதை பேபி கேரியர் ஒன்று இருக்குது, பேபி நெஸ்ட் ஒன்று, இந்த கொசு வராமல் இருக்கிறதுக்காக இது 2 எக்ஸ்ட்ரா இருக்குது. அது 2 மட்டும் வாங்கணும். மற்றபடி இவ்வளோதாங்க. யாத்ராக்கு இருக்க மாதிரி நிறைய திங்ஸு பேக்காக எடுத்துகிட்டு போகிறதுலாம் இங்கே இல்லை. ஸோ லிமிட்டடாக எடுத்துகிட்டு போயிட்டு அத்தியாவசியம் வேணும்னா வீட்டில் வந்து எடுத்துக்கலான்னு இருக்கோம். ஏன்னா அப்போ எங்களுக்கு ஐடியா இல்லை. ஸோ இதுவே ரொம்ப இனஃப். இதுக்கு மேலெலாம் வந்து தேவைப்படாது. ஓகே, தேங்க்யூ.